ஹலோ கைஸ், ஸ்மார்ட்டாக ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? சிபிஆர் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சிபிஆர்னா சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். இது ஒரு பவர்ஃபுல் இண்டிகேட்டர். இன்ட்ராடே ட்ரேடிங்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. சிபிஆர் இண்டிகேட்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூவில் போய் இண்டிகேட்டரில் சிபிஆர் பை கேஜிஎஸ் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சிபிஆரில் 3 லைன்ஸ் இருக்கும். சென்டரில் இருக்கிறது பிவோட் பாயிண்ட், டாப்பில் இருக்கிறது டிசி லைன், பாட்டமில் இருக்கிறது பிசி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிபிஆரை வச்சு எப்படி ட்ரேடிங் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். பிரைஸ் வந்து பிவோட்க்கு மேலே இருந்துச்சுன்னா புல்லிஷனும், பிவோட்க்கு கீழே இருந்துச்சுன்னா பியரிஷனும் எடுத்துக்கணும். இதுல மெயினா 3 விதமான சிபிஆர் பத்தி தெரிஞ்சுக்கணும். நேரோ சிபிஆர், வைட் சிபிஆர், வெர்ஜின் சிபிஆர். நேரோ சிபிஆர்னா பிவோட் பாயிண்ட்க்கு மேல இருக்க டிசி லைனும் பிவோட் பாயிண்ட்க்கு கீழே இருக்க பிசி லைனும் ரொம்ப க்ளோசரா இருக்கும். அப்படி இருந்தா அன்னைக்கு நல்ல மூவ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். வைட் சிபிஆர்னா பிவோட் பாயிண்ட்க்கு மேல இருக்க டிசி லைனும் பிவோட் பாயிண்ட்க்கு கீழே இருக்க பிசி லைனும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும், அதாவது வைடரா இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் சைட்வைஸ் மார்க்கெட்டா இருக்கும். வெர்ஜின் சிபிஆர் அப்படின்னா பிரைஸ் வந்து ஒன் டே ஃபுல்லா சிபிஆரை வந்து டச் பண்ணாமலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெர்ஜின் சிபிஆர். இந்த சிபிஆரை பிரைஸ் நெக்ஸ்ட் பிரேக் அவுட் பண்றது வரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகும். சப்போஸ் இந்த வெர்ஜின் சிபிஆரை பிரைஸ் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். சிபிஆர் பத்தின புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.